நார்த் மீடியாலாம் அவங்க இப்ப இன்னைக்கு நம்ம போனோம்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்குலாம் போனோம்னா அங்க போதுன்னா நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம எழுதுறோம்ல, ஐ எம் ஹியர்னு எழுதுறோம்ல, அதே மாதிரிதான் வர கண்டீர் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிட்டு வந்திருக்காரு. ஐ எம் ஹியர் அப்படிங்கறத அவர் ஒரு டூரிஸ்டா போயிருப்பாரு, அவர் அங்க எழுதிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அதை ஒரு அரிய நிகழ்வாக மாத்துறதுக்கு பாக்குறாங்க. ஒத்துக்கவே மாட்டாங்க. இப்ப நம்ம கேள்வி என்னன்னா, அந்த மாதிரி சொல்ற நபர்கள்கிட்ட அங்க தமிழர்களே போகாத ஒரு இடம் யாராவது ஒருத்தன் மட்டும் போயிருக்கான் அப்படின்னா அவன் எதுக்கு தமிழ் எழுத போறான்? யாரு படிச்சுக்குவா? யாரும் படிக்க மாட்டாங்க. இவ்வளவு தானே. சரி, அப்படியே எழுதுனா அவன் ஒரு வரி எழுதுவான், 20 வரி எழுதிக்கிட்டு இருப்பான். அப்ப 20 வரி ஏன்னா அபிஷியலா ஏதோ அங்க சொல்லப்படுற இதுல தகவல்களுக்கு தான் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவங்களோட பிரச்சனை என்னன்னா, இப்போ பிளஸ் இவங்களுக்கு என்ன ஒரு சாதகமா போச்சுன்னா, அந்த கல்வெட்டுகள்லாம் முழுமையா கிடைக்கல, சதஞ்சு கிடைக்குது. ஏன்னா அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடினால சதஞ்சிருக்கு. அதே போல நம்மள மாதிரியான கல்லு கிடையாது அங்க இருக்கிறது ஒரு மாதிரி சாண்ட்ஸ்டோன், அது இல்லாம அது பாலைவன பூமிங்கிறதுனால அங்க அது வந்து ரொம்ப ஈஸியா டிகிரேட் ஆகிற ஒரு தன்மையில தான் அது இருக்குது எகிப்துல. அதனால வந்து இவங்களுக்கு வந்து சந்தோஷம், பாதி பாதியா விட்டு கிடைச்சிருக்கனால முழுமையான தகவல் கிடைக்கல. அதனால என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அதை ஆய்வு பண்ணா திரும்ப கிடைச்சிரும். அதை ஆய்வு பண்றாங்க, இப்ப கிடைச்சிருக்கிறத பதிவு பண்ணி உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். இந்த பெருமையும் கூட தமிழர்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நீங்க தையத்தக்கன்னு நார்த் மீடியா ஃபுல்லா குதிக்குதுங்க, உள்ளடி வேலை பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, தமிழின் பெருமை இந்தியாவின் பெருமை இல்லை இவர்களுக்கு. புரியுதா? அதனாலதான் தமிழ் பெருமை என்று சொல்வதற்கு இவர்களுக்கு நாக்கு வரவில்லை. புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தான் மூத்த மொழி, தமிழ் தான் இந்தியாவில் ஒரு காலத்தில் கோலோச்சிய மொழிங்கிறதுக்கான முழுமையான ஆதாரங்கள் வந்து இன்னைக்கு எகிப்து நாட்டுல இருந்து நமக்கு கிடைக்குது, நம்ம நாட்டிலையும் கிடைக்குது. இதே போல இந்தியாவில கிடைக்கப்பட்ட அகழ்வாய்வு, இது வரைக்கும் பண்ண அகழ்வாய்வுல கிடைக்கப்பட்ட பொருட்கள்ல தமிழ் கல்வெட்டுகள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி, நார்த் ஈஸ்ட், குஜராத், இதுக்கெல்லாம் நடுவுல கிடைக்கப்பட்ட கல்வெட்டுல கிட்டத்தட்ட 65% கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டுகள். அவ்வளவு தூரம் பதிவு பண்ணிருக்காங்க. கிடைக்கப்பட்ட மொத்தத்திலுமே 65% தமிழ் கல்வெட்டு தான். மிச்சம் எல்லா மொழியும் அந்த மிச்சத்துக்குள்ள வருது. தமிழ் மட்டுமே 65% இருக்கு அப்படின்னா புரிந்து கொள்ளுங்கள் யார் நாகரிகம் அடைந்தவர்கள், யார் வந்து வரலாற்றை பதிவு செஞ்சிருக்கா, யார் வந்து கல்வெட்டு அதிகமா அடிச்சிருக்காங்கிறது வச்சே தெரியும். நம்ம தான் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான சிவிலைசேஷனா வாழ்ந்திருக்கிறோம் இந்தியாவில் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் நம்மளை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா மற்றவங்க எல்லாம் வந்து அது உள்ள அடாப்ட் ஆயிட்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த பெருமையை சொல்வதற்கு இவருக்கு வாய் வராது, நாக்கில் நரம்பு இருக்காது. இது ஏன் ஏத்துக்கவே மாட்டாங்க? அவங்க எவ்வளவு அவங்க நம்மள இழிவா பாக்குறாங்க, அவங்க நம்மள இழிவா பாக்குறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? சரி, இப்ப இங்க இந்த எகிப்துக்கே வருவோம்.